கேரளத்தில் 3 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடையும் நிலையில் அந்த இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எலமரம் கரீம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பினோய் விஸ்வம், ஆளும் இடதுசாரி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கேரள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜோஸ் கே மானி ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 1ஆம் தேதி வரை நிறைவடைகிறது. இந்த 3 எம்பி இடங்களுக்கான தேர்தல் அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை வெளியிட்டது. அதன்படி ஜூன் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. ஜூன் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 13 கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் 14இல் நடைபெற உள்ளது. மனுக்களை திரும்ப பெறும் அவகாசம் ஜூன் 18ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. ஜூன் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று அன்றைய தினம் மாலை 5 மணிக்குள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக இருந்த தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரஃபுல் படேல் கடந்த பிப்ரவரியில் பதவி விலகியதால் ஏற்பட்ட காலி இடத்துக்கு ஜூன் 25இல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது.